சொந்த ஊரு தூத்துக்குடிதான் நான் தொலை இருக்கு சாத்துக்குடிதான் என் சாத்துக்குடி கூத்து கட்டுனேன் என் கூத்த பார்த்தா வேர்த்து கொட்டுவேன் அடிய வாசப்படியே வெடி வப்பேன ஆசைப்படியே வைக்காத உத்த வெடியே ஒத்த வெடி வெட்டி வெடியே ஒரு முட்டை கடலை 2 முட்டை கடலை 3 முட்டை கடலை 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 கடலையினா கடலை இவ கருச காட்டு கடலை வெள்ளையினா வெடலை இவ அம்மா மக வெடலை நான் பொட்டல்ல போறதுக்கு தயவு செய்து இந்த பொம்பளை எல்லாம் சிரிக்காதே நான் ரொம்ப எரிச்சல்ல இருக்கேன். ஏன்டி அப்படி சொல்ற? ஃபேனும் இல்ல ஒண்ணுமில்ல பின்னாடி காத்து அடிக்குது என்னமோ மூத்தர கவிச்சி முகம் பிடிக்கும். முகம் மூஞ்சி நீ போய் ஒண்ணே யாரா அதுக்குள்ள போய் வர சொன்னது? வேணுக்கு பின்னாடி தான் அடிக்கிறேன் அது பாத்ரூம் நினைச்சிட்டாங்க அவள. எல்லாம் பின்னாடி தான் வராங்க. ஆமா. யாத்தா. என்னடி? என்ன எதுக்கு வர சொன்னீங்க? மூக்கையக்கு வந்தா நல்லா ஆடி பாடி கும்மி அடிச்சிட்டு போறன்னு வர சொன்னா. அதுக்காக தானே? ஆமா. அக்கா எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்தே? எத்தனை குடம் எடுத்துட்டு வந்த? நான் இங்கேயே நின்னு பாடிக்கிறேன். ஏன் நல்லா இருக்க? ஆமா. அங்க மட்டும் தான் நல்லா இருக்கும். எத்தனை குடம் தெரியுமா? எத்தனை குடம்? 7-8 குடம். 7-8 குடமா? அது அந்த காலத்துல. சரி. இப்ப வந்து இடுப்பு செத்து போச்சு. செத்து போச்சு. 2 குடத்துக்கு மேல நான் தூக்குறது இல்ல. ஒரு குடத்து கூட வலி இல்ல. அண்ணாவே உட்கார் பாமிக்கிட்டு. அவர் பேசுறதுக்கு போறாரு. ஆமா. 2 குடத்துக்கு மேல நான் தூக்குறது இல்ல. சரி. என்னென்ன குடம் தெரியுமா? தண்ணி குடம் கக்கத்துல தான் எடுத்து தத்தி வரும் அத்தமவதா இவ ஒத்த சடை போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிந்த இவ ஒத்த சடை போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிந்த தண்ணி குடம் கக்கத்துல தான் எடுத்து தத்தி வரும் அத்தமவதா தண்ணி குடம் கக்கத்துல தான் எடுத்து தத்தி வரும் அத்தமவதா இரண்டு சடை போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா ஒத்த சடை போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி ஒளிஞ்சா தண்ணி குடம் கக்கத்துல தான் எடுத்து தத்தி வரும் அத்தமவதா இந்த 2 குழாயை மட்டும் அமர்த்தி விடுங்க நல்லா இருப்பீங்க. எந்த குழாடி? அந்த ஃபேக்கர்பட்டி பக்கத்துல மைக் செட் குழா. அது ஒண்ணு என்ன பண்ணுது? அதே ஒரு மாதிரி கீச்சுனி காதுல குத்துது. கீச்சுனி காதுல குத்துதா? ஆமா நல்லா இருப்பீங்க. அதை மட்டும் அமர்த்தி விடுங்க. அற்புதமா இருக்கு. அந்த 2 குழாயை மட்டும் அமர்த்தி விடுங்க. ஆமா. கண்ணுக்கு தமையும் விட்டு காசு போல போட்டு வச்சு முதுகலத்தூர் சந்தைக்கிட்ட வந்து இருந்தா கண்ணுக்கு தமையும் விட்டு காசு போல போட்டு வச்சு முதுகலத்தூர் சந்தைக்கிட்ட வந்து இருந்தா அடி மல்லியப்பு வாங்கி கையில கொடுக்கையில சரி உன் புருஷங்கார வந்துட்டான்னு அடி மல்லியப்பு வாங்கி சரி கையில கொடுக்கையில அப்புறம் வெக்கப்பட்டு ஓடி ஒளிஞ்ச வெள்ளி கொட கக்கத்துல தான் ஒழுங்கா மரியாதை நீ எங்க நின்னு அங்க வா. ஏய் எங்கடி போய்டாங்க? எக்ஸசைஸ் ரெடி பண்ற நீ?
காலைங்கேயும் ஒரு விதம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பொம்பளையால பதன்னு சொன்ன எரிச்சலா இருக்கு. இந்த கிளம்பிருச்சாரு 100 நாள் வேலைக்கு. இந்த பாருடி. அத்தா பாய எடுத்துட்டு போற என்ன பசுக்கு காசு இல்லையா? ஏய் அடங்காத சிரிக்கி. ஏய் இங்க வாங்க முதல்ல. என்ன? இங்க முன்னாடி வா முதல்ல. எங்க நீ அங்க வா. என்னடி? என்ன ரொம்ப ஆட்ற என்ன? என்ன பண்ணாங்க? ஏன் ரொம்ப கத்துற? என்ன இதுக்கு நீ அங்க போன நீ? எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸர்சைஸ் எடுக்கிறது அதுக்கு எங்க அங்க போன? ஏன் அது ஆறு விட்டு பட்டாடி? எங்க அப்பன்ட்டு. அப்பா விட்டா? ஆமா. அப்ப அங்கிட்டு எங்க அண்ணன்ட்டு. என்ன வெறும் செருப்பா கிடக்கு டோக்கன் போடு. உங்க அண்ணன் போட்டு. ஆமா. அப்ப அங்கிட்டு என் மாமன்ட்டு. அப்ப சென்டர்ல உம்பட்டா வாடி. ஏய் செவ்வரட்டி அந்த பெருமத்துக்கு என்னுடைய பட்டா சொல்லு பாப்போம். என்னது? என்னது? என்னுடைய பட்டாவா உங்களுடைய பட்டாவான்னு மரியாதையா கேளு. மரியாதையா தானே பேசுறோம். எப்படி சொல்லுங்க? என்னுடைய பட்டா அப்படி சொல்லு. ஒரு ஒரு எழுத்தா சொல்லுங்க. என் ஏ ரெண்டுக்கும் மட்டும் ஏய் ஏய் என்ன யார பத்தி என்ன சொல்ற? மாட்டிக்கிட்டே தானே. என்ன என் என்ன ஏய் அப்படிதானடி வரும். உன்னுடைய பட்டாவா உங்களுடைய பட்டாவான்னு மரியாதையா கேளு. ஆமா பெரிய ரெண்டு பேரும் தமிழ் வாத்தியாருமாங்க. ஆமா அப்படி அழுத்துக்கிட்டு நான் இங்கிலீஷ் வாத்தியார் அவங்க தமிழ் வாத்தியாருமாங்க. நீ இங்கிலீஷ் படம் அவ தமிழ். ஏய் ஏய் என்ன இல்ல நீயே பாத்துக்க சரி வர மாட்டா. என்னடி ரெண்டு பேரும் அழுத்துறீ அப்படியே? உனக்கு தானே தெரியும் யார் யார் எப்படி வட. அடி நாலு ஒரு நல்ல தண்ணி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி உப்பு தண்ணி இந்த ஒரு வைப்பு தண்ணி எடுத்துட்டு எரிஞ்சு வச்சுக்க. இருக்கிற சவரட்டி எல்லாம் அந்த பேர் ஞாபகம் வச்சுக்க. என்ன ஒரே இழுக்கிற என்னடி? வால்டி புடிங்கிருச்சு. புடிங்கிருச்சா உனக்கு? உங்களுக்கு புடுங்குச்சா இல்லையா? ஆஹா உங்களுக்கு எப்படி புடுங்கும்? ஏண்டி? உங்களுக்கு புடுங்குனதே வீடியோக்கல்ல வந்துறாங்க அடைக்க. நான் எனக்கு புடுங்குச்சுனா ஒருத்தே வர மாட்டேன். வராது. எப்படி வரும்? சீனி கூட வர மாட்டேன். கெந்தி கெந்தி நடக்கிறேன். வர மாட்டான். ஆமா. ஏய் ஏன்டா அப்படி முக்கி முக்கி ஊதுறிய? கொடுக்கறது 1500 ரூபாய். 1500 கிடையாது. 500 ரூபாய். இன்னைக்கு தலைக்கு 450 ரூபாய் தான். 450. ஏன்னா வண்டி வாடகை எக்ஸ்ட்ரா போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அடி இந்த வாங்கு. ஆமா. இந்த வாங்கு. போண்டு போய் ஆனா பொம்பளை எல்லாம் வவுத்தரிச்சல தானே கச்சேரி பாக்குறீங்க. யாண்டி? ஏன் அப்படி? உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஒரு ஆம்பளையும் எடுப்பு அப்படி ஆட்டாரு. ஏய் ஏய் ஆம்பளையா? அப்போ பொம்பளை உனக்கு தெரியாதா? என்ன சொல்ற? நீ ஆம்பளையா? எல்லாரும் என்ன நினைச்சீங்க ப்ரோ? ஏய் நீ பொம்பளை கிடையாது நீ. அப்ப இவளார உனக்கு முன்னாடி அங்க Dress மாத்தனமேடி. உன்னை நம்பி தானே ரெண்டு பேரையும் உள்ள வெள்ள நேரம் விட்டுட்டு வந்தேன். அங்கே அதுக்கு தான் உட்கார்ந்திருந்தியா நீ? வாசப்படியிலே உட்கார்ந்திருந்தியே. அப்ப எல்லாரும் பொம்பளை நினைச்சு என்ன Dress மாத்துறீங்களா? ஏய் ஆமாடி. மேல வச்சிட்டு ஏண்டி? என்ன? ஓசில படம் பார்க்க யாருக்காச்சும் கொடுத்து வைக்க மாடி. ஏய் ஏய் ப்ரோ கேள்றியவள நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொம்பளை கிடையாது. சரி. ஒரிஜினல் ஆம்பளை ப்ரோ. அச்சச்சோ. ஏய் இழுத்து போடுமால. ஏய் ஒழுக்கமா இரு. என்ன புடிச்சு கொடுத்துருவேன். என்ன ஒழுக்கமா இரு. ஏய் ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன? இந்த மேடையில நான் ஆம்பளைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி 1000 வந்தாலும் சரி. சரி என் புருஷன் போட்டு டவுசர் இன்னைக்கு 16 கிழிஞ்சாலும் சரி. சரி. புதுக்கோட்டை சசியா மதுரை மூக்காயன்னு இன்னைக்கு ஒரு கை பார்க்காம போவே மாட்டேன். போற ஊரெல்லாம் புருஷன் எடுக்கிற 100 ஆக்கி பாவாடை எடுத்து கொடுக்க முடியல உனக்கு. ரொம்ப லாங்கல போறோம் என் புருஷன் டவுசரை போட்டு வந்துட்டேன். சரி சரி நீங்க லாங்கல வந்தீங்க உங்க புருஷன் டவுசரை காமிக்க. ஏய் அப்ப வரங்க முண்டமா தான் தர்றாரா? ஏய் என்ன? இந்த கத்த விட்டாங்க யாரப்பா நீயா? ஏய் போச்சுடா. சொல்லு என்ன? அதனால தெரிஞ்சுக்க. எந்த விஷயத்திலுமே ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது. பொம்பளை இல்லாம என்னைக்குமே ஆம்பளை ஜெயிச்சதும் கிடையாது. ஆம்பளை ஏன் என்கிட்ட எந்த வகையில நீங்க எல்லாம் ஜெயிச்சு போடுவீங்க? எந்த வேலையில நீ என்ன ஜெயிச்சு ஆடி பாப்பமா? பாடி பாப்பமா? பாடி பாப்பமா? நானு ரெடி. பேசி பாப்பமா? நானு ரெடி. பேசுவோமா? பேசுவோமா? என்ன பேசுவ? பேசு. பழமொழி பேசுறோம். பேசுடி. உன் பொம்பளையாளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பழமொழி பேசு. பேசிட்டு தெருவுல போ. என் ஆம்பளையாளுக்கு சப்போர்ட் பண்ணி பழமொழி நான் பேசுறேன். அப்படியா? நல்லா இருந்தா யாருக்கு கை தட்டாங்கன்னு பாப்பா. சரி முடிஞ்சா பேசுங்கடி அக்கா தங்கச்சி எனக்கு 5 பேரு. சரி 500 ரூபாய் தராங்களா உனக்கு? பேசுங்கடி பாப்பா. ஏய் உனக்கு பழமொழி பேசணுமா? பேசு. சரி நான் பேசுறேன். பேசுடி.
நாய் கிட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுச்சான். மானங்கிட்ட முண்டைக்கு வான வெடிக்க போட்டாங்க இந்த நண்டில திட்டீர் திட்டீர் திட்டீர்னு. அண்ணன் ஒரு ஆவணமா அவனுக்கு அடியில கிடக்கா இந்த தண்டி. அந்த கடையில விக்கிது சாம்பு. நீ சும்மா இருந்தா நாவாசரக்கார புடிச்சிட்டு. என்ன என்ன உனக்கு ஊருக்கு போக மாட்டேன். முடிஞ்சவன ஊருக்கு போறதுதான். பேசுங்கடி. விளக்கமாத்துக்கு பேர் பட்டு குஞ்சமா. நோத்தா டசுனால நொப்ப புசுனானா. பேசுங்க ப்ரோ. அப்படியா? பாத்துக்க தலைக்கு ஒரு கூலி. 4 4 8 நீங்க யாராவது பிடிச்சு நொட்டு. புருஷன் கிடைக்க சக்கரத்தி முக போஸ்ட் மரத்துல ஏறி பார்த்தாலாம் கள்ள புருஷன் வரானாண்டு. அடுப்புக்கு புள்ள பெத்து கடுப்புன்னு பேர் வச்சாலாம். அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்துட்டாண்டு ஏத்து வீட்டுக்காரி கொலைவிக்கல் எடுத்துக்கிட்டு இவங்க 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 ஊத்தாலாம். நடக்க சங்கடப்பட்டு சித்தப்பேட்ல பொண்ணெடுத்தாலாம். அப்படியா? ரப்பு கொண்ட சக்கரத்தி முக அருவமனையில ஏறி உட்காந்துக்கிட்டு என் புண்ணு அரளைய என் புண்ணு அரளைய என் புண்ணு அரளைய என்னலாம். திண்ணையில கிடந்தவனுக்கு திருக்கு நடிச்சுச்சான் கல்யாண யோகம். குற்றாலத்துல குரங்க இங்க வந்து 5 பேத்துக்கு பிடைச்சல சிறங்க. ஏய் மெத்த படிச்ச மூஞ்சில கள்ளி பாணிக்கு லேட்டி பார்த்துச்சான். மேடையடைக்க சக்கரத்தி மக முதுகுளத்தூர் பிளாட் படத்துல ஆடி தெரிஞ்சாலாம். தண்ணிக்குள்ள கிடக்குமா கோர, அதுக்குள்ள கிடக்குமா தண்டி சாரு. டீ குடிக்க வழியில பால் பாக்கெட்டை பிடிச்சி அமைக்கிட்டே கிடந்தாலாம். பேசு பழம். நீ பேசுறதுக்கு பேர் பழமொழியா? நான் பேசுற பழமொழி நல்லா இருந்தா கை தட்டலாம். அதுக்கு மேல பேச முடியாது. நீ பேசுறதுக்கு பேர் பழமொழியே கிடையாது. நான் தான் கை தட்டுறீங்க. நீ தட்ட சொல்லு கைய. இங்க பாரு நாங்கலாம் பொம்பளைங்க வந்து அடக்கொடக்கமா என்ன இருக்கலாம்னு நாங்க அப்படி தான் இருப்போம். ஏதாவது சவுண்ட் வருதா பாத்தியா? இரு வரே. ஒத்துக்கிறேன். சரி. ஆம்பளையாளி ஏன் நீங்க பொம்பளையாளி ஏன் தெரியுமா அமைதிப்பட? ஒரு 4 ஆம்பளையாளி சேர போட்டு வெள்ளை சட்டை போட்டு உட்கார்ந்துட்டாங்கடா. ஒரு திருவிழாவுக்கு சாமி கும்பிட போறாங்கடா அர்த்தம். ஒரு கல்யாணத்தை சேர்த்து வைக்க போறாங்கடா அர்த்தம். 2 பொம்பளையாளி சீமக்கருவத்தூர்ல கொணஞ்சிட்டா ஒரு குடும்பத்தை கெடுக்க போறதா அர்த்தம். சரி எந்த குடும்பத்தை நீங்க சேர்த்து வச்சது கல்வெட்டுல எழுதி இருக்காங்க? இங்க வர 2 பேரும் புருஷன் கிடைக்க. குடும்பத்துல நீங்க சேர்த்து வச்சத 2 பேரும் புருஷன் கிடைக்காம அலையறாளுங்க. பொம்பளைக்கு பொம்பளை கட்டி வயித்தை புடுங்கன மாதிரி. ஆமா. அதனால என்கிட்ட எந்த வழியிலும் நீங்க ஜெயிக்க முடியாது. சரி. இப்படிலாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. வேற எப்படி? சுறுசுறுப்பா போட்டு வந்த வேலையை கும்மி அடிச்சிரோமா? கும்மி அடிச்சிடலாம். தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே. பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்ன என்ன நான புல்லாட்டோம் நாளாக வளர்ச்சவளே. என் உசர பாட்டாக்கி சசி உனக்காக பாடுறேன். உந்திரிப்ப பார்க்கத்தாண்டி உயிரோடு உயிரோடு என் பொண்டாட்டி அபிராமி பேச்ச கேட்டு புட்டு நான் இம்புட்டுக்கு வளர்த்த சொந்த மயில வெட்டி புட்டு உனக்கும் கொட்டின இருடி வரேன். உன் பேச்ச கேட்டு புட்டு நான் இம்புட்டுக்கு வளர்த்த சொந்த மயிரை வெட்டி புட்டு மதுரை புது மண்டகத்துல போய் 600 ரூபாய்க்கு ஒட்டு மயிறு வாங்கி ஆடுறேன். அரைக்கிலேட்டு வெளிச்சத்துல ஒரு அளவு மண்ணை கட்டிட்டு புலந்துரும். எடுத்துட்டு அடிச்சு வச்சுக்க. என்ன என்ன இந்த பொம்பளை எல்லாம் அப்ப பார்த்து 2 பேரும் கை தட்ட சொல்லும் போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கை தட்டினீங்களே. என் ஆம்பளை ஆளு எல்லாச்சும் எங்கிட்டாச்சும் பைக் எடுத்துட்டு போய் பக்கத்தூர்ல கச்சேரி நடந்தாலும் பாத்துருவோம். செல்லுல இன்னைக்கு என்ன கேட்டாலும் வந்துடும். கச்சடி பிரிண்ட் அப்படின்னா வந்துடும். ஏய் நல்ல தெளிவா உங்க மூஞ்சி தெரியல அப்படி வந்துடும். நீங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் மேடையில எவ்வளவு நேத்து ஆடல் பாடல் நாடகம் நடந்திருக்கு ஆடல் பாடல் நடந்திருக்கு அப்படியே கொஞ்சம் மேடை நீங்க என்னடி ஆடுறீங்க இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. இவளுக்கு 2 பேரும் இவளுக்கு மட்டுமில்ல யாரு வந்தாலும் அப்படித்தான் ஆடுவாளுங்க. என்ன பாட்டு பாடினாலும் ஒரு டான்ஸ் ஆடுவாள பாத்திருக்கீங்களா? எப்படி? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ இருந்து பசங்க யாராச்சும் கையே காமிச்சிட்டா என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தரேன் நாளைக்கு கால் பண்ணுங்க. என் புருஷன் வந்திருக்கேன் நம்பர் தரேன் நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க. புருஷன் இருக்கும்போது ஃபோன் பண்ண முடியாது. அதை விட இன்னொரு முக்கியமான டான்ஸ் ஆடுவாளுங்க. காலில் முள்ளு குத்திருச்சுன்னா அதை குனிஞ்சு எடுக்க முடியாது. ஏன்னா ஊர் சொத்தை திண்டிங்க சிமுட்டு முட்டை பெருத்து இப்படி நடக்கிறாளுங்க. நீ பேசாம அருப்பு கூட போக வேண்டியது ஆளுங்க எப்பத்தா வீட்டுக்கு மலுங்க நடி அடிச்சிருக்க மொட்டு முண்டை தமிழுக்கார மண்டைய பாரு சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி வெக்கமே இல்லாம. ஆமா அது நின்ற இடத்துல எப்படி தெரியுமா உதருவாளுங்க?
ஏறிராம தூர் கொட்ட. ஆமா இப்படிலாம் பட்டா சுறுசுறுப்பா இருக்காது. இன்னும் சுறுசுறுப்பா எதுல விட்டு அதுலதான் கொண்ட நல்ல குலுங்கிதடி குட்டி கொண்ட பூவு ஆடுதடி 1 2 3 ஒழுங்க ஆடு 3 4 5 மாத்தி ஆடு 1 2 3 ஒழுங்க ஆடு சந்தியா 3 4 5 மாத்தி ஆடு போடு. நீ என்ன பண்ண கொடைக்கானல் டூர் வந்தால மாதிரி போனதுக்கிட்ட வருது. ஒடுகிற ஓட்டத்தில குட்டி ஒலப்பட்டி கத்தில ஒடுகிற ஒடுகிற ஓட்டத்தில குட்டி ஒலப்பட்டி கத்தில ஒலப்பட்டி பின்னாலுமே வந்தா ஒன்னே வீட போறதில கொலப்பட்டி பிச்சாலுமே வச்சா ஒன்ன வீட போறதில்ல போடு. ஏ தன்னே நானே தன்னே நானே நானே தன்னே நானே 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 தன்னே நானே ஒரு தன்னே நானே 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 தன்னே நானே ஏ எனக்கையா எலரிசி மாமா எலரகன ராசியா தன்னே நானே ஒரு தன்னே நானே 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 தன்னே நானே ஒரு தன்னே நானே 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 தன்னே நானே எறினது மதிரையில நானே இறங்கினது முதுகலத்தூர் தன்னே நானே அட போறே வெளியில நானே அவன் போட்டு கூட்ட போறேன் ஐயே ஏய் ஏய் பொளந்தறேன் பொளந்தப்பறா அதிசயத்துக்கு நான் பதிலுக்கு என்னடி வந்தாலும் அங்க இருந்து நம்ம காமிச்சு ஏய் என்னடி ரொம்ப அதிசயமா அடிக்கிறீங்க ஐயா காவல்துறை ஐயா கச்சேரி நிப்பாட்டுங்க போதுமையா ப்ளீஸிங்க உங்க கால்ல விழுறேன். ஏய் என்னடி அதிசயம் இரு அன்னைக்கு அவன் பிதுக்குனது என்ன கண்டிப்பா கடை என்னடி அது என்ன ரொம்ப அதிசயமா அடிக்கிறா என்ன ரொம்ப அதிசயத்துக்கு நீ திறந்து போட்டுட்டே இருக்க உன்கிட்ட இருக்கு நிக்குது எனக்கு பாரு அப்படியே கம்மாயை சுத்தம் பண்ண மாதிரி நல்லா வலுவலுன்னு கம்மாயை சுத்தம் பண்ண நான் அந்த சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் இது மட்டும் மூட்ரி மோல சேஜிபி கொஞ்சம் அழுத்தி பதிஞ்சிருச்சு. சரி ஓகே இங்க வாங்கம்மா என்ன பொம்பளை தானே நீ எல்லாம் கர்மா ஏத்தா இவ்வளவு நேரம் என்னத்தா பண்ணீங்க? நாங்கலாம் பாட்டு பண்ண டான்ஸ் ஆனா ஆமா பாட்டு பண்ணீங்களா? ஆமா ஏன்டா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு ஆகலையா? எனக்கா எனக்கு ஒரு தடவை ஆயிருக்கு. எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. உனக்கு ஆயிருச்சா? ஆமா. அப்படியா? எத்தனை புருஷன் தெரியுமா? எத்தனை புருஷனா? என்னடி இது? ரெண்டே புருஷனே. என்னடி சுருக்கி கொண்டாண்ட ரெண்டு புருஷனுக்கு? ஆமா. சரி. நிறைய வச்சிருந்தேன். எப்படி சமாளிக்கிற? வீடியோ கால் பண்றியா? காளிமத்து பண்ண மாதிரி. சும்மா இருடா. ஏன்னா முத நிறைய வச்சிருந்தேன். சரி. இப்போ புருஷங்களை சுருக்கிட்டேன். சுருக்கிட்ட. என்ன வெயில் டைம். சுருக்கிட்டே யாரும் வர்றது இல்லையா? நீர் கடுப்புன்னு படுத்துக்கறாங்க. சரி. ஆமா. குளிருக்கு வந்து இங்க ஆமா வந்து பொளந்து. ஆமா இங்க பார்த்தா எனக்கு எத்தனை புருஷன் எங்க எங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க? எங்க கேட்டாங்க? ஏன் காலழக பார்த்து புட்டி. கை விடுங்க ரெண்டு பேரும். நல்ல பாட்டு வரமா டான்ஸ் ஆறமா. ஆனா இந்த வேலைக்கு வந்ததுக்கு நீங்க ரெண்டு பேரும் அந்த வேலைக்கு போலாம். என்ன வேலை? மயிரை புடுங்குற வேலைக்கு. புடுங்கி குமிச்சிட்டீங்களா? இங்க வந்ததுக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்தீங்க சேஜிபி விட்டதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த சீமக்கறி அப்புறம் புடுங்கி எரிஞ்சிருப்பீங்க. இந்த சீமக்கறி. ஆமா. ஏன் காலழக பார்த்து புட்டி. கால பாருங்க கறி பண்ண டான்சர் மாதிரி இருக்குது. சி காலாது கர்மா. ஏன் நல்லா இல்லையா? நல்லவே இல்ல. கரண்ட் டான்ஸ் பரமா. இதுல இருந்து கரண்ட் வந்து வெச்சுக்கவே. சரி. வந்திருக்கு 5 பேத்துக்கு பீஸ் போய். ஏய். தண்டி. பூரா திருப்பி சட்டா தாய்க்கிட. ஆமா. ஏன் காலழக பார்த்து புட்டி. ஐயனார் கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டா. ஏய் தேங்காய் சுண்டல் வாழைப்பழம் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குமே. உண்டியல் காசு எல்லாமே கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைச்சு என்ன பண்ண? ஏண்டி
என்னைக்கு சாமி கூட பேச ஆரம்பிக்கிறாங்க அன்னையிலிருந்து மனுஷன் திண்ட வச்சு கோயில படுத்துக்குவாரு. புருஷன் இருக்க முடியுமா? என்ன இருந்தா நீ தெரியவே 3 சில்லற 4 சில்லற சம்பளம் இங்க புதுக்கோட்டைக்கு வந்து பேக்க தூக்கிட்டு இன்பலாவுக்கு இழுச்சுக்கிட்டு. அதனால அவரை நான் மாட்டேன்ட்டேன். சரி நான் மாட்டம்னு சொன்னது பொம்பளை கிடைக்காம அலையிறேன். சும்மா இருப்பா நீ வேற. அத்தா என்ன மாதிரி ஆடுறீங்களா? வேணாம். நான் மாட்டம்னு சொன்னதுக்கு மைக் செட்டுக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா இந்த மைக் செட்டுக்காரர் அந்த மைக் செட்டுக்காரர் யாரடி இது? ஓங்கி அடிச்ச சதறுகையே தாங்கி பிடிச்ச பிள்ளையாரே ஓங்கி அடிச்ச சதறுகையே. அவன் பிள்ளையார் வேலை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? மாசம் 31 நாள் வேலைக்கு போறாடி. காலையில போறாரு, நைட்டுக்கு போறாரு, மதியானம் போறாரு. ஓனர் கூட பரவாயில்ல. அவங்க கூட வந்தாலும் பாருவே தொக்கடுக்கு வந்தாலும் மாதிரி இருக்குல்ல. இன்னொருத்தே வரல. அவன் எங்கிட்டு போயிருக்கான்? ஏன்னா மைக் செட்டுக்கார ஆப்பல கிரீம் உன்னை பார்த்து சிரிக்கிறாரு. ஆமா என்ன 2 மைக் செட்டுக்காரமே நான் வாக்கப்பட மாட்டேன். ஏன் 2வது புருஷன் மைக் செட்டுக்காரன் தான். போன மாசம் அவனுக்கு கால் உடைஞ்சு வச்சுடி. கால் உடைஞ்சது நல்லது. புருஷன் கால் உடைஞ்சது நல்லதா? நீங்களும் எப்போ உடையும் தெரியற. சும்மா ஏன் தெரியுமா நல்லதுன்னு சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்னென்ன வச்சிருப்பாங்க? என்ன வச்சிருப்பாங்க? பால், பழம், ஊதுபத்தி, தேன். ஓ முகர குடிய கெடுத்துட்டியடி. என்னடி? தேன் எதுக்கு வைப்பாங்க? போட்டாங்க மானங்கட்ட முண்டைகளுக்கு. உங்களுக்கு சும்மா இருங்கடா. ஏய் ஏன் தெரியுமா? அண்ணே அத கொண்டாந்து இந்த உள்ள வச்சு உன்னை பிள்ளைய Dress மாத்துறதுக்குல. ஆமா ஏன் தெரியுமா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா ஏன் புருஷன் என்ன தெரியுமா வச்சிருந்தா? என்ன வச்சிருந்தாரு? 850 போக்கஸ் லைட். ஐயோ என்ன சொல்ற? ஏய் மயிர புடங்க சால்றா. மைக் செட்டுக்கார ஒரு விளம்பரம் வேணாமா? 650 சீரியல் செட். 8 ஸ்பீக்கர் 16 ஸ்பீக்கர் குத்துவலுக்கு ஓம்போடு 2 ரேஸ் மாடு ஓடுற மாதிரி 2 ஆனைக்குட்டி பிளிற மாதிரி 2 முயல் தாவற மாதிரி 2 பொம்பளை உலக்கல போட்டு அரியா. ஏன்னா இந்த சீரியல் செட்லாம் ஜெனரேட்டர்ல தான் ஓடும். சரி இந்த டீசல்ல நிறைய கிடக்கும்போது இந்த உலக்க வந்து ஓங்கி பிடி. சரி டீசல் அடியில போய் கசடு அடைச்சவன உலக்க ஏங்கி குத்தும். ஏங்கி எப்படி? அதனால யாருக்குமே வாக்கப்படுறது இல்லைன்னு புது கொள்கை பண்ண எடுத்திருக்கேன். என்னன்னு? தெருவுல இதெல்லாம் நாளைக்கு ஊருக்கு போலாம்னு இருக்கேன். ஆமா எங்க மச்சான் எப்பல வரைஞ்சு பண்ணாரு. எப்படி பண்ணாரு? இன்னைக்கு ஒன்னு பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை அடியேண்டி புள்ள அந்த 3 எழுத்து காதலானே பாடப்படுத்துது என் தலையெழுத்த மாத்தத்தானே பொண்ண தேடுது அடி திமிரு பிடிச்ச சிரிக்கி என்ன கண்டுக்காம போற நான் சங்கு வலிக்க கத்துறதே என்னைக்கு நீ வார காரக்குடி பேட விட்டுட்டு நீ திருச்சிக்கு போடுங்க என்னைக்கு நீ வார ஒவண்டி எல குளிக்கிறைய குறையல ஏக்கிறைய ஒவண்டி எல குளிக்கிறைய குறையல ஏக்கிறைய ராத்திரிக்கு காவல் வயந்தி உங்கற்புக்கு தான் நானு கேரண்டி இன்னைக்கு ராத்திரிக்கு காவல் வயந்தி உங்கற்புக்கு தான் நானு கேரண்டி உடு கையிடு பாட்டி ஊரடிக்கு ஒரு புள்ளே இதோட நீலாம் போய் முதுகுலத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பிச்சை எடு. ஊரா மண்டாடி குண்டிய பார்த்து இந்தேரி அடிக்கிறியே கிறங்கி போச்சுன்னா நாளை பின்ன அப்புறம் கச்சையில் ஆட முடியும். சும்மாவே அது காலங்கள் என்ன பெரிய ரவுடியா இருக்கும் போல. ஆமா ரவுடி சொல்லிட்டாங்க. அத்தா இவங்க எல்லாரும் என்னடா பண்ணீங்க? நாங்களா பாட்டு பண்ணோம் டான்ஸ் ஆடுனோம்.
பாட்டு பாடுனீங்களா? ஆமா. நல்லா பாடுவீங்களா? இன்னைக்கு இதை யாருமே தப்பிக்க முடியாது. யாண்டி எல்லா பேரையும் பாட வைக்க போறேன். பாட வைக்க போறியா? நாகினி, நந்தினி, மோகினி, கொப்பத்தா ஈரணி. ஆமா ஆமா பாடவா? பாட்டு போட்டி. இந்த பாட்டு போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற போறோம். உங்க மனசாட்சியை தொட்டு கைதட்டுங்க. பொம்பளை ஆம்பளை எல்லாம் சரி, அந்த மூணு தயவு செய்து பொம்பளை நல்லா இருப்பியா அந்த ஐயனார் கோயில போய் கிழக்கு முகத்துல திரும்பி என்னை மண்ணா வறுத்து திரும்பிட்டு போங்க. என்னத்த செய்வனாச்சால மாதிரி இருக்கல கிருன்னு என்ன கணக்கு? ஊர் கட்டுப்பாடு. ஊர் கட்டுப்பாடா? இனிமே உனக்கு குடும்ப கட்டுப்பாடு. பாடுதா பாடவா? மனசு மயங்கும் மசத்தை புடுங்க போடியாங்க. ஏய் என்னடி பொம்பளைக்கு பொம்பளை மனசு மயங்கி என்ன பண்ண? இமய மலையானா. சரி வேற பாடு பாடவா? வேற பாடு பாடு. உன் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? உங்க நெஞ்சுக்குள்ள இட்லி துணி எனக்கு தெரியும். என்ன இந்த Dress மாத்தும்போது அக்கினி சட்டி மாதிரி அது இது. ஆமா. பனியார சட்டியா? என்ன பாட்டு பாருங்க ப்ரோ? சரி ஓகே. நல்ல பாட பாடுங்கம்மா. உன் கதவை சாத்தடி. உனக்கு விளக்கமா அத்தடி. வயசான பொம்பளை பார்த்து கதவை சாத்து கம்பு கூட சாத்துன்னு. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க. அவளைய கக்கூஸ் கட்டவா பெண்டு குமி. என்ன பொம்பளை மாதிரி பாடணும் ஒரு அளவுதே. நல்ல பாட பாடு. குறுக்கு சிரித்தவளே என் குடும்பத்தை கெடுத்தவளே. என்னடி என்னடி எந்த பாட பாடாலும் பிடிச்சிட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்ச கச்சேரிக்கு இந்த ஊருக்கு 8 மணிக்குலாம் என்ன எது கூட்டியாந்தீங்க? எது கூட்டியாந்தான்? சோறு தின்னவா? சோறு தின்னு நல்ல அற்புதமான சாப்பாடு போட்ட எல்லாத்துக்கும் நன்றினே. அப்படி கை தட்டுங்க. அப்படி நீங்க சுரு சுருன்னு இருந்தா நான் சுரு சுருன்னு இருப்பேன். நீங்க கிரண்டு கவட்டில கைய வச்சீங்கன்னா நான் பின்னாடி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா சரி ஓகே பாடவா? சவட்ட யா ஊரு தூத்துக்குடி நந்தாரே சாத்துக்குடி ஊத்திக்குடி மாமா. ஏ சூ 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 சபன சுந்தரி நீதானே. ஏ சுபன லோகத்தின் தேந்தானே. சபன சுந்தரி நீதானே. ஏ சுபன லோகத்தின் தேந்தானே. என்னமா பாடுற? கண்ணா சடகுல கட்டெரும்பு புகுந்துருச்சு. எதுக்கு வந்து நசுக்கு. என்னதடி கட்டெரும்பு தான் கடிச்சு போடும். எதுக்கு எடுத்து வந்த? ஏன் ரெடி ப்ளே பாடவா? நல்ல பாட்டு பாடுறேன். சூப்பர் பாட்டு. சூப்பர் பாட்டு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. தண்ணி என்ன பண்ற? எம்டி கூட மார்க்கெட் இழுக்குது ஒரு மாதிரி. மூஞ்சி மறை இருக்கா? இப்ப பாரு அழகா வரேன் பாடுவேன். சரி ஓகே. நான் உங்களை பார்த்து பாடுறேன். நான் பார்த்துக்குங்க நல்லா பாடுறேன். தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. அவன் போயிட்டானா? அவன் ஒரேடியா போயிட்டான் மேல. என்னமா திருப்பி பாடு அழகா. இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வாகனம் தூக்கம் பாய்தல நீ திருப்பி வேற இடத்துல படுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல முடிவாட்டமா இருக்கும். தூக்கம் வராது. சரி பெரட்டி பெரட்டி. சொல்றியா சொல்றேனே பாப்பா. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அங்க போச்சு போதா. என்னடி பாடுறீங்க பாட்டு? இங்க வாமா நல்ல பாட பாடுமா. பாட தெரியாதா? பொம்பளைனா எப்படியா பாடுறது? அக்கா பாடுறேன் கத்துக்க. நாளைக்கு போற இடத்துல கரெக்டா பாடுமா? 10ஆம் தேதி போறோமா? ஒண்ணு என்ன செய்ற? தாலாட்டு ஏன் பிடிக்கலையா? பிடிக்கல. எனக்கு இப்படிதான் தெரியும். பிடிச்சா கேளு, பிடிக்கலையா நீ பிடிச்சு பாடு. எதடி இந்த மைக்கு லேடிஸ் எனக்கு பிடிக்காது. இந்த பாட்டு வேணாமா? அப்ப வேற பாட்டு பாடுறேன். இன்னைக்கு எல்லா பேத்தையும் பாட வைக்க போறேன். சத்யா மேடைக்கு வந்தா நல்லா இருப்ப. மாமா அம்மாடி இதுதான் காதலா? ஏன் செய்யணும்? மயிரை பிடுங்கி கயிறை திரிச்சு கட்டி இழுக்கணும். வந்தா மலை அந்த மயிறு போயிடணும். அந்த அந்த
என்னப்பா இப்ப டான்ஸ் லூசு மண்டையில குட்டியாண்டு புஷ்பா காவிய அம்மாடி இதுதான் காதலா எடுத்தவனையே ஹலோ ப்ரோ நீங்க போய் அந்த 7ஆம் நம்பர் ரூம்ல படுங்க. ஏசி ஓடல, சுதாகரன் தான் தூங்குறாரு. ஐயோ எந்திரிச்சாரு, அவர் ஓடுறாரு வெக்கப்பட்டு. அம்மா வாங்கம்மா. ஏன் நான் பக்கத்து விடுதே காரக்குடியில பரமாக்கல்லி. வாங்கம்மா சும்மா வாங்க. ஐயோ ஐயோ சொல்லக்கூடாது. ஏன் நீங்க பாடுனா சிரிப்பு வரும், நான் பாடுனா செருப்பு வரும். இங்கிட்டு வாங்கம்மா. எல்லா பாட்டும் பாடுவீங்க. சம்பளம் கித்தனா ரூபியா? எவ்வளவு நாளைக்கா? இன்னைக்கு அப்புறமா சொல்றாங்களாம். தனியா தனியாவா? ரகசியமா? பூவுக்கு பிறந்த நாள் பொன்னாங்கனே மலர்ந்த நாள் வயசுக்குள்ள ரெண்டா வாழ்த்துறது இங்கிலீஷ் கலக்கலரா மெல்லுக்கு பசி ஏத்துமா உங்க ரகசியமா அப்புறமா சொல்லு. எல்லா பாட்டும் பாடுவீங்க. இருப்பா அம்மாடி அப்படியா? இதுதான் காதலா? நீங்க என்ன சுசிலாமா தங்கச்சி மகளா? இல்ல நல்லா செய்றீங்களே, அற்புதமா பண்ணீங்க, சூப்பர். நீங்க போய் அந்த 8ஆம் நம்பர் சேர்ல உட்காருங்க. அம்மா நீங்க வாங்கம்மா. தஞ்சாவூர் பிள்ளையாரே. இன்னைக்கு ஏதோ பாட்டு பாடிச்சப்ப மறந்துட்டேன்டா, என்ன பண்றது? ஏடுதண்டானடி தில்லையிலே அதை பாட வந்தே முதுகலத்தூர் எல்லையிலே அம்மாடி. கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. இதுதான் காதலா? வாயில பொண்ணா? சாரி ப்ரோ. நீங்க அம்மா நீங்க வாங்கம்மா. அப்படி பிடிங்க, அத்து விடுங்க எல்லாத்தையும். அம்மா வாங்கம்மா வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? விளக்கமா பண்றாரு. எத்தனை பண்ணுவாரு? பின்னட்டு. சரி. என்ன என்ன பெருசு அதே கண்ணா ரூம்ல ஒரு ஆளா வாடகை கொடுக்குற. அம்மாடி நீ செய்யல, எனக்கு அப்படியே மிளகா அரிச்சு நெஞ்சில் அப்பன மாதிரி இருக்கு. ஏன் என்னடி 100 நாளைக்கு போட்டோ எடுக்கிற பொம்பளை மாதிரி எப்படி? அது என்ன அப்படி? ஏன்னா முதல்ல 100 நாளையில இந்த அட்டை கொடுத்து பதியிறது. சரி. இந்த அட்டையில பொம்பளையால குள்ளுமால பண்ணி போடுதுட்டு அத்தாடி வரிசையா அனுப்பி செல்ஃபி எடுக்க கிளம்பிடுறாங்க. எப்படி? ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளாச்சும் இந்த இப்படி எடுங்க இப்படின்னுங்க. பழைய காலத்து ஆளுகளும் போட்டோவுக்கு நிக்க தெரியாது. ஏ முனியம்மா நேரம் நெல்லு அப்படின்னு வந்தா அது மாதிரி செய்யற. அழகி சும்மா இருடி, நீ வேற என் குடிய கெடுக்காம. அவ அங்க இருந்து கூப்பிடுறா அவரு. என்னத்தா செட்டு வரலையோ? செட்டு வரல, அங்க இருந்து கூப்பிடுறா. அம்மாடி சொல்லி தர நாளைக்கு. இதுதான் காதலா? பாடச்சுனா 3 10 ரூபாய் செருப்பு என் தலையில அட்ரி கிறங்கம்மா போத்தா போடி. அடராமா இது என்ன ஓதமோ? முகரை பரப்பிருக்கானே, இது என்ன வேதமொழி? அப்புறம் ஏன் அதை மாட்டிக்கிட்டா? நான் கூட அவனுக்கு அண்ட வாய்வு நினைச்சு பிள்ளையார் பாட்டுல பெருமையா பாடுறானே. என்ன பாட்டு? அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆணைமுகமெனும் ஓங்கார விளக்கம், சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும், ஆணைமுகனை தொழுதா நவ கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும், சினி நல்லாவே நடக்கும். நான் பெரிய சூப்பர் சிங்கர்ல பாடுனேன்.
நீங்க போற ரெக்கார்டிங்ல பொழந்து இருங்கப்பா. ஆத்தா அதெல்லாம் வேணாம். கும்மி அடிச்சலாமா? என்ன எதுக்கு வர சொன்னீங்க? மூக்காய் வந்து கும்மி அடிக்க வந்தோம். மூக்காய் வந்து நல்லா வளைஞ்சு கும்மி அடிப்பாரு தானே? வாங்கம்மா இன்னைக்கு எல்லா பேரும் கும்மி அடிச்சிடுவோம் வாங்க. இப்ப தானே கம்பெனில வந்திருக்கீங்க, ஒரு ரெகுலரா வரணும்ல கம்பெனிக்கு. ஆமா அப்ப அடுத்த கம்பெனி கொடுத்துரு வாங்க கும்மி அடிச்சிடுமா? இந்த பெண்களை எப்பயாச்சும் கைதட்டுங்க, கும்மி அடிக்க போறேன் உங்களுக்காக தான் கும்மி அடிக்க போறேன். நான் உங்கள்கிட்ட கைதட்டு கேட்கறது முதலத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பிச்சை எடுத்துறேன். கைதட்டுங்க கைதட்டுங்க கைதட்டுங்க. வெரி நோ டயர்ட். பொடு தன்னனா நீன தன்னானே பொடு தன்னனா நீன தன்னானே பொடு தன்னனா நீன தன்னானே தன்னனா நீன தன்னானே பொடு தன்னனா நீன தன்னானே தன்னனா நீன தன்னானே பொடு தன்னனா நீன தன்னானே ஆறு வரத பாருங்க கரு கதறி வரத பாருங்க ஆறு வரத பாருங்க தன்னனா நீன தன்னானே அருகில் இருக்க ஐயன சாமி கண்ணாடி மின்னல பாருங்க தன்னனா நீன தன்னானே அருகில் இருக்க ஐயன சாமி கண்ணாடி மின்னல பாருங்க தன்னனா நீன தன்னானே பொடு தன்னனா நீன தன்னானே எங்கப்பா புள்ள விழுந்துருச்சு சாமி. எந்திரிமா கீழே சாமி. எந்திரிக்க சொல்லுதா சாமி. என்னப்பா வந்திருக்கிறது யாரு? முத புடிச்சுக்க யாருப்பா? ஆம்பளை. கைய மாத்திரம் ஐயோக்கியப்பல எங்க வைக்கிறான் பாரு பொம்பளை கிடைக்காம. விடுப்பா ஆம்பளை பிடிக்காதீங்க. இருக்க மாட்டாரு. சாமி சாமி ஓயே எடுமா. சரி ஏதாவது பண்ணி முடிச்சிட்டு சொல்லுங்க. கெச்சு கெச்சு தாம்பலம் கிய கிய தாம்பலம் என்னைக்கு உனக்கு கல்யாணம். சாமி என்னத்தா வந்திருக்கிறது யாரு? வந்திருக்க யாருன்னு கேக்குறேன். ஆமா நான் தான்டா பிள்ளையாரப்பா. சாமி என்னப்பா? பிள்ளையார் நான் தும்பிக்கையோட வருவாரே. கீழே இருக்குவாரு. சரி சாமி. என்னத்தா வந்திருக்கிறது பிள்ளையார் பிள்ளை பெருச்சாலியும் இல்ல. சரி நான் தான் கடப்பார முனி. கடப்பார முனியா? ஆமாப்பா. வாங்கப்பா வேமா. சாமி என்னத்தா நீங்க வந்திருக்கிறது யாரு? நான் தான்டா கடப்பார முனி. எதுக்கு சாமி குறி சொல்ல வந்தீங்களா? ஆமா. சாமி எங்க அக்காக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. சரிதா. என்ன வயித்துல புழு பூச்சி புள்ள எதுவுமே இல்ல சாமி. சத்தியமா. புருஷன் எங்க இருக்கான்? ஊர்ல இருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு வருவான்? 2 வருஷம் 3 வருஷம். 3 வருஷத்துக்கு வந்து மயிரண்டாப்புல இருக்கும். பிறக்காதா? நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க. புழு பூச்சி உண்டாயிரும். நைட் 1 மணிக்கு 1 மணிக்கு முள்ளு இங்கிட்டு போக கூடாது, இங்கிட்டு போக கூட சென்டர்ல நிக்கணும். சாமி 1 மணிக்கு 1 மணிக்கு நல்ல லக்ஸு சாப்பாடு குளிச்சு கமாம் சோப்பு இடையில பேச நரம் வந்து வரப்பறான். பேசாதடா. லக்ஸு சாப்பாடு குளிச்சு தலைய வெறிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு வச்சு என் சன்னதிக்கு வர சொல்லுடா. என் சன்னதி திறந்து கிடக்கும். எத்தனை முளை வைக்கணும் சாமி? என் சன்னதிக்கு வர சொல்லு. என் சன்னதி திறந்து கிடக்கும். சரி கடப்பார முனி போட்டு அனுப்புவான்டா சாமி விபூதிய. அப்படி சன்னதில வந்து 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு நெய் விளக்கு திரும்பி பார்க்காம வீட்டுல போய் கொல்லப்புறத்துக்கு போனா 4-5 குஞ்சுக தெரியும் சாமி. கோழி குஞ்சுக அதை விரட்டி விட்டுறணும். நல்ல வளர்ந்த கம்பு உன்னை மாதிரி எடுத்துக்கணும் சாமி. புழு பூச்சி வந்துருமண்ணே. சரி புள்ள இப்ப நம்ம குடுக்கறது குழந்தை சாமி. அது உங்க புருஷன்ல கேட்கணும். நீங்க கொடுக்க மாட்டீங்களா? நம்ம இப்ப குடுக்கறதுல வண்டி செட்டுக்கு போயிருச்சு. ஏய் எங்க சாமி? எங்க போனாலும் சன்னதிக்கு 300 ரோட்டு தான் போடுறது. சரி நீ இதே ஒரு புள்ள வச்சிருக்கியே. சரி மறுபடியும் என்ன புள்ள? ஆம்பளை புள்ள வேணும்ல சாமி. ஆம்பளை புள்ளையா? அப்ப நீ வந்து அங்க கீரனூர் தாண்டி. சரி வேணாம், நீ அங்கே வராத. நீ பேராங்குளத்தில் இருந்துக்கு போத்தா சாமி. என்னத்தா தங்கச்சிக்கு ஒரு நல்ல சூப்பர் வண்டியா ஒண்ணு வாங்க. வண்டி புது வண்டி சுத்து முரட்டு வண்டியா வாங்கணும் சாமி. அத வண்டி வாங்கணும். ஆமா சாமி. நான் சொல்ற வண்டியை வாங்கணும். சொல்லுங்க சாமி. புல்லட்டு வாங்கினீன்னா உடம்புல தெம்பு இல்லாம ஸ்டாண்ட் போட முடியாது, கால்ல விழுந்துரும். பட்டக்கு படக்குன்னு உதஞ்சிக்கிட்டு கிடப்ப. எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் ஓடுமுடா. கோவிந்தோ
நான் அழகுமலையா வர்ணிப்பு கோயிலுக்கு போகணும்ல வண்டி எடுத்துட்டு. அப்படியா? ஆமா. சைக்கிள் வாங்கினா பிடிக்காதவன் பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். அத்தாடி. அதனால நான் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெரு தெருவா கவட்ட கம்பல ரிங்குன்னு ஓட்டுடா. சாமி ஒரு வீல் புடுங்கிக்கிச்சு. அடுத்த நொங்க ஓட்டையை போட்டு சொல்லிக்கலாம். என்ன சாமி நீங்க? பார்த்தா சாமி என்ன? ஏத்தா குளிக்கலையா? சைடு வாங்குற சாமி நீங்க பார்த்து வாங்க. ஓட்டு விடுங்க சாமி. நீங்க எதுவும் சொல்லிக்கிட்டு தெரியணும் அப்படி. சாமி பெரிய நேத்தி கடன் சாமி. என்னத்தா இருங்க சாமி. எந்திரித்தா பூக்குழி இறங்க சாமி போறாங்க. எதை மிதிக்கிறீங்க? இல்ல இல்ல ஐயோ அதுதான் போய் முறைப்படி சன்னதியை தொட்டு கும்பிட்டு வருது. சாமி போதும் போதும் ரொம்ப என்ன என்னத்தா அதுக்கு வர? சாமி என்னத்தா ரொம்ப பெரிய நேத்தி கடன் இது. என்னப்பா அதுக்கு? வீடு கட்டணும். வீடு கட்டணுமாத்தா? சாமி 2 மாடி. மாடி மேல மாடி. மாடி மேல. ரெவரண்ட் நான் கொத்தனார் விளையாடி பாக்குறேன். வீடு கட்டணும். ஆமா. இதுக்கு நானா சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. என் முனியன்ட்ட நான் உறுதி கேட்கணும். வந்திருக்காரா? அத்தா குளத்துல இடத்துல நிப்பாரு. வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்கும் போது சரி நீங்க இடையில பேசக்கூடாது. இடையில வரக்கூடாது. இடையில பேசவே கூடாது. அவன் கொஞ்சம் கோவக்காரன். கோவக்காரு. ஆமா. டேய் ஏத்தா இல்ல டேன்னு கீழ குமிஞ்சீங்க. யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியல. அவன் முனியன்ட்ட பேசுறான்டா. சரி பேசுங்க. வந்திருக்காரு கூட. டேய் ஏப்பா யாப்பா ஓம்பலப்பா. சாமி இங்க யார் இருக்குது? சும்மா இருத்தா. இல்ல இங்க கீழ குமிஞ்சு பேசுறீங்க. கடப்பார முனியன்ட்ட பேசுறேன். கடப்பார முனியா? அது உள்ள யாருக்கு? அவன் வந்தா தாத்தா வானம் தோண்ட முடியா? சரி வரட்டும். கேட்டுக்க பண்ணலாம். ஓம்பலப்பா கேட்டுக்க. எனக்கு நம்ம வீடு கட்ட வந்த மாதிரி தெரியல. கேக்குதாப்பா உனக்கு? சைடு காது குத்த வந்திருப்பா. ஓம்பலப்பா கேட்டுக்கப்பா. வீடு கட்டன்னு நினைக்கிறாளுங்க. 2 வீடு கட்டணும். 2 வீடு. ஆமா அது போதும். ஏத்தா வீடு கட்டன்னு நினைக்கிற? சரி. சொந்த இடமா? என்ன இடம் வாங்கல. இடம் வாங்கலையா? அடி புறம்போக்கு முண்டையலா. புறம்போக்குல வீடு கட்டுறது என்னிட கேட்குறீங்களா? ஏத்தா ஏப்பா அவ்வளவு புறம்போக்குல வீடு கட்ட நினைக்கிறாளுங்க. கேட்டுக்கடா. நீ போற வர்றது பெருசு கிடையாது. ஆமா 4 பேர் விரட்டுவாங்க. மாட்டிக்கிறாம ஓடியாந்துரு. ஓடியாந்துரு. அப்படி மாற்ற மாதிரி இருந்தா நவீன கூப்பிட்டுக்க. கட் பண்ணிடுவாங்க. பிள்ளையார் கோயில்ல தான் இருப்பேன். ஆமா அப்ப நீ சொன்னதை நான் சொல்றேன். என்னைய செருப்படி வாங்க விட்டுறாத. சரி சாமி. நல்லா இருப்பா. ஆத்தா நல்ல வீடா சொல்லுங்க. உத்தரவு கொடுத்துட்டான்டா. மாடி வீடு கட்டினேன்னா கேரளாவுல போய் 4 செய்வன தகடு வச்சுவோம். வீடு மடமடன்னு சரிஞ்சிரும்டா. மண்ணு வீடு கட்டினேன்னா மழவே கரைஞ்சிரும். கூரை வீடு கட்டினா சீனி மாதிரி ஆளு கிருத்திரம் முடிச்சு போய் பிளாக்ல கட்டிங்க போட்டு தீய வச்சு விட்டுருவேன். வேண்டாம். அதனால நான் பத்த மலை முதுகுளத்தூர் பிளாட்டு பார்த்துலையா படுத்துக்கடா. பாத்தா சாமி போட்டு விடுங்க துணுற. என்ன நோத்தா விட்டு சாமி எடுத்து குளிக்காத முண்டை உனக்கலாம். நான் என்னடா பண்ணட்டும் சாமி? நீ செம்ம எடுத்தால எனக்கு சாமி வருமாயா? கடப்பார முனிய மலிக்கி விட்டாளுகளையா? நீ சாமி வராது எனக்கு ஒண்ணும் வராது. போச்சுப்பா. யார என் கையில பிளிச்சிங் பண்ற போட்டா அப்படி? சாமி உங்களுக்கு விளையாட கடப்பார முனி வந்தாரு. கடப்பார முனி வந்தாரா? எல்லாரும் குறி சொன்னாரு. நீங்க முனியனை பாத்தீங்களா? முனியனை பாத்தியாமா? முனியனை நான் பார்த்தேன். பாத்தியா? பார்த்தேன். நீ பாத்தியா? பார்க்கலையா? பார்க்கல சாமி. அப்ப பாவம் பண்ணிட்டியடி. ஏன் சாமி? அப்ப நீ நாளைக்கு வந்து வந்துரு காமிச்சிரும்.